வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, AutoCAD 2024 ஓப்பன் பண்ணோம்னாக்க நம்மளுக்கு ஜென்யூன் பாப்பப் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். நம்மளை AutoCAD ஒர்க் பண்ண விடாது. இந்த பாப்பப் ப்ராப்ளத்தை எப்படி நம்ம கிளியர் பண்ணுறங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில். இப்போ AutoCAD க்ளோஸ் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் போயிட்டு திஸ் பிசியை ஓப்பன் பண்ணுறோம். லோக்கல் டெஸ்க் சியை ஓப்பன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உள்ள பாருங்க ப்ரோக்ராம் ஃபைல் 86ங்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்க மைக்ரோசாஃப்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணுங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா எட்ஜ் வெப் வீவர் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்க. அதுக்குள்ள அப்ளிகேஷன் ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபோல்டர் இருக்குது. 137 லாஸ்ட்டில் 83ன்னு ஒரு ஃபோல்டர் முடியுது. அதே 137 லாஸ்ட்டில் 93 முடிகிற ஒரு ஃபோல்டர் இருக்குது. இப்போ ரெண்டு ஃபோல்டருமே ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே செட்டிங்கை நம்ம மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபோல்டர் 83ல் முடிகிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறோம். இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னாக்க MSH வெப் வியூ 2 இதை நம்ம வந்து ரீநேம் பண்ண போகிறோம். டபுள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ரீநேம் ஆப்ஷன் வந்துடும். இப்போ அடிஷ்னலாக 024 அப்படிங்கிறத நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு வெளியில் கிளிக் பண்ணிங்கனாக்க ஃபைல் அக்சஸ் டினைடை கண்டினியூ கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், இது மாறிடுச்சு பேர். அதேமாரி அடுத்து 93 ஃபோல்டருக்குள்ளேயும் வந்து இந்த ஆப்ஷனை ரீநேம் மாற்றுறோம். இப்போ ரீநேமில் அதே மாதிரி 024ங்கிறத மாற்றிட்டு ஃபைல் அக்சஸ் டினைடை கண்டினியூ கொடுக்குறோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு AutoCAD ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஃபைலை டெஸ்ட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இந்த பாப்பப் வரல, இந்த ப்ராப்ளம் கிளியர் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.